உத்தரகாண்டில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உரையாற்றிய பின் இடத்தை சுத்தம் செய்ததால் சர்ச்சையாகி இருக்கிறது. கார்கே உரைக்கு பின் ராம்லீலா மைதானத்தை சுத்தம் செய்து யாகம் நடத்திய ஸ்ரீராம் சேனா அமைப்பு தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஜகவின் சாதிய பாகுபாட்டை காட்டுவதாக காங்கிரஸ் கட்சி இது தொடர்பாக கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, என்ன நடந்தது? உத்தரகாண்ட் மாநிலத்திலே ஹல்த்வானியில் மல்லிகார்ஜுன் கார்கே ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். அந்த பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற மேடையிலே நீங்கள் சொன்னது போல யாகம் நடத்தி அந்த இடத்தை சுத்தப்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தான் தலித் என்பதால் இந்த சடங்கை நடத்தி அந்த இடத்திலே இந்த சுத்தப்படுத்தும் சடங்குக்கு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் தூண்டி இருக்கிறார்கள் என மல்லிகார்ஜுன் கார்கே குற்றம் சாட்டினார். ஆனால் அந்த குற்றச்சாட்டை மாநிலங்களவையிலே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா மறுத்தார். நாங்கள் தீண்டாமையை பின்பற்றவில்லை, தீண்டாமையை கண்டிப்பாக எதிர்க்கிறோம். ஆகவே இந்த நடவடிக்கையில் யார் ஈடுபட்டது என்பது குறித்து விசாரணை நடத்துவோம் என அவர் தெரிவித்தார். அதே போல மாநிலங்களவை தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனும் மிகப்பெரிய பாவமானது தீண்டாமை, ஆகவே அனைவரும் அதை கண்டனம் செய்கிறோம் என மாநிலங்களவையிலே தெரிவித்தார். மல்லிகார்ஜுன் கார்கே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த போது எதிர்கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பினார்கள். இது மிகவும் தவறு என கடுமையான கண்டனம் தெரிவித்தார்கள். இந்த சம்பவத்திலே இதுவரை வெளிவந்திருக்கும் விவரங்கள் படி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் இந்த நடவடிக்கையிலே ஈடுபடவில்லை என மறுத்திருக்கும் நிலையிலே உத்தரகாண்ட் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கணேஷ் கோட்டியால் இந்த சடங்கை நடத்தியது ஸ்ரீராம் சேனா என்கிற அமைப்பு எனவும் அந்த அமைப்புக்கு பாரதிய ஜனதா கட்சியுடன் தொடர்பு இருக்கிறது எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆகவே இத்தகைய தீண்டாமை நடவடிக்கையிலே ஈடுபட்டது யார், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். மாநிலங்களவையிலே ஜே.பி. நட்டா நிச்சயமாக விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்படும், அவர்களுக்கு தண்டனை பெற்று தரப்படும் என உறுதியளித்திருக்கிறார். ஆகவே தற்போது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் இறுதி நாளிலே இது மாநிலங்களவையிலே மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. திலகவதி, நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக தற்போது மல்லிகார்ஜுன் கார்கே என்ன பேசினார் என்பதனை நாம் பார்க்கலாம். के साथ कहना पड़ता है, मैं हल्द्वानी में पब्लिक स्पीच में रामलीला मैदान में रामलीला स्टेज पर भाषण किया और लाखों लोग वहां पर थे. उस वक्त मैंने किसी समाज का, किसी धर्म का नाम नहीं लिया, सिर्फ मैं लोगों के समस्याओं को वहां पर बताया. लेकिन मेरे स्पीच होने के बाद कल वो लोग, बीजेपी के लोग सब मिलके हवन करके उस स्टेज का शुद्धिकरण करने का काम किए. ये you might have read in the newspaper. Is it the way in democracy? How you are protecting the constitution? தான் பேசி சென்ற பிறகு அந்த இடம் சுத்தம் செய்யப்பட்டதாக, அங்கே யாகம் நடத்தப்பட்டதாக மல்லிகார்ஜுன் கார்கே நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டினை முன்வைத்து சி.பி. ராதாகிருஷ்ணன் முன்பாக உரையாற்றியிருந்தார். அதற்கு பாஜக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அவ்வாறு செய்யவில்லை என்று கூறி அவர்கள் அமளியில் ஈடுபட்டிருந்தார்கள். தீண்டாமை ஒரு பாவச் செயல் என்று சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். ஜே.பி. நட்டா இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். கார்கேவின் தீண்டாமை குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்து பாஜக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்நிலையில் மாநிலங்களவை தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இது தொடர்பாக பேசியிருக்கிறார். தீண்டாமை ஒரு பாவச் செயல், எந்த வகையிலும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சி.பி. ராதாகிருஷ்ணன் பேசியிருக்கிறார். மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா இது தொடர்பாக ராம்லீலா மைதானத்தில் விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்திருக்கிறார்.
நமது டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதியிடம் நாம் தொடர்ந்து பேசலாம். கணபதி, இப்போ என்ன நடந்தது மாநிலங்களவையில அப்படின்னு பார்த்தோம். மல்லிகார்ஜுன் கார்கே குற்றச்சாட்டினை முன்வைத்ததையும் அங்கே அமளி நடைபெற்றதையும் பார்த்தோம். என்ன உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது? ஜே.பி. நட்டா இது தொடர்பாக பேசியிருக்கிறார். ராம்லீலா மைதானத்தில் விரிவான விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு இருக்கிறார். இது சம்பந்தப்பட்ட அமைப்பு இது தொடர்பாக ஏதேனும் விளக்கம் அளித்திருக்கிறார்களா? இந்த 2026 வருடத்திலும் தீண்டாமை இன்னமும் நாட்டின் சில பகுதிகளிலே இருக்கிறது என்பது அதிர்ச்சி அளிக்கும் தகவலாக பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருதினார்கள். அதனால்தான் அவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்தார்கள். தீண்டாமை ஒழிப்பு என்பது நீண்ட காலங்களுக்கு முன்பே நடத்தப்பட்டிருக்கிறது. மகாத்மா காந்தி உள்ளிட்டோர் மிகவும் வலுவாக இது குறித்து பேசியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போதைய நவீன யுகத்திலும் இந்த தீண்டாமை இன்னும் பின்பற்றப்படுகிறதா என்பதே மிகப்பெரிய அதிர்ச்சி. உத்தரகாண்டிலே மல்லிகார்ஜுன் கர்கே பேசிய அந்த மேடையிலே பின்னர் ராம் சேனா என்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் அங்கே யாகம் நடத்தியதற்கான வீடியோவும் வெளிவந்திருக்கிறது. அவர்கள் அங்கே அமர்ந்து நெருப்பு மூட்டி அவர்கள் அங்கே பூஜைகளிலே ஈடுபடுவதை காணும் வகையிலே அந்த காணொலி அமைந்திருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் தான் மல்லிகார்ஜுன் கர்கே இந்த விவரத்தை உத்தரகாண்ட் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தெரிவித்த தகவலின் அடிப்படையிலே மாநிலங்களவையிலே தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி அவர் குற்றச்சாட்டிய நிலையிலே பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை என தங்களை இந்த விவரத்தில் இருந்து தனிமைப்படுத்திக் கொண்டது. அதாவது இதில் நாங்கள் சம்பந்தப்படவில்லை என மறுப்பு தெரிவித்து விட்டது. யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் வேண்டும் என்கிற கேள்விக்கு தான் தற்போது மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா நிச்சயமாக விசாரணை நடத்தப்படும், யார் இதை செய்திருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். அந்த சமயத்தில் தான் எல்லாருக்கும் பொதுவாக மாநிலங்களவை தலைவரான சி.பி. ராதாகிருஷ்ணன் பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் தீண்டாமை, ஆகவே அதை அனைவரும் கடுமையாக கண்டிக்கிறோம் என தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி இந்த நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள். தீண்டாமை நடவடிக்கையே இருக்கக்கூடாது என எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள். இதனால் மாநிலங்களவையிலே கடும் அமளி நிலவியது. இது போன்ற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாக எங்கும் கண்டதே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அரசியல் தலைவருக்கு, அதுவும் மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பொறுப்பில் இருக்கும் மல்லிகார்ஜுன் கர்கேக்கு இத்தகைய தீண்டாமை கொடுமை நேர்ந்திருப்பது மிகவும் கண்டனத்துக்குரியதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருதுகிறார்கள். ஆகவேதான் இந்த விஷயம் குறித்து அவர்கள் தங்களுடைய கண்டனங்களை இன்று மாநிலங்களவையிலே பதிவு செய்தார்கள். ஆகவே உறுதி அளிக்கப்பட்டபடி அடுத்ததாக விசாரணை நடைபெற்று சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பது தற்போது மாநிலங்களவை உறுப்பினர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தொடர்ந்து இதை வலியுறுத்தவும் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி. और जो कोई लोग वहां पर ये किए हैं शुद्धिकरण का काम, उन पे केस होना चाहिए और उनको कानून के तहत उनको अरेस्ट करके उनके ऊपर एक्शन लेना चाहिए। पूरा सेशन वॉश आउट हो गया, कोई चर्चा नहीं, बिल कहीं पास हुए और नहीं, वो आने को तैयारी नहीं ना। जब खुद ही प्राइम मिनिस्टर कदम नहीं रख रहे, होम मिनिस्टर कदम नहीं रख रहे, और मैं अंदर था, मैं सुन रहा था, सुनने के लिए तुम्हारे रूम में बैठ के सुनने के लिए आते हो? अरे या हाउस में बैठ के सुनो। उसके बाद ये सब ऐसे हैं कि दे वांट टू डिस्ट्रॉय डेमोक्रेसी। பட்டியலினத்தைச் சேர்ந்தவன் தான் என்பதால் இவ்வாறு இது போன்ற தீண்டாமை செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே. அது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததையும் நாம் பார்த்தோம். இந்நிலையில் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா இது தொடர்பாக ராம்லீலா மைதானத்தில் விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றிருக்கிறார்.